வணக்கங்க. நம்ம செம்மண் காட்டில் இந்த வாரம் செஞ்ச அறுவடையை பார்க்கலாங்க. ஃபஸ்ட்டு சப்போட்டாங்க. சைஸ் சின்னதாக இருந்தாலும் டேஸ்ட்டுக்கு குறைச்சலே இல்லைங்க. 4 ஸ்பூன் சர்க்கரையை ஒன்றா எடுத்து வாயில் போட்ட மாதிரி அவ்வளோ டேஸ்ட்டுங்க. அப்படியே முருங்கைக்காய் பறிக்கலான்ட்டு போனேங்க. முருங்கைக்காய் மரம் பார்த்திங்கன்னா 1, 2 மரம் தான் இருக்குதுங்க. இது நம்ம வீட்டு யூஸ்க்காக மட்டும்தான் வச்சேங்க. நல்லா காய் பிடிப்புங்க. 200 300 வரைக்கும் கிலோ போச்சுனாங்க. ஆனால் நாம் ஒரு மரத்தில் ஒரு 10 ரூபாயிலேருந்து அதிகபட்சம் 20 வரைக்கும் தான் கொடுக்க முடிஞ்சுதுங்க. நம்மளது இந்த ஒரு மரத்துலேங்க தை மாதம் மட்டும் ஒரு 20 கிலோ காய் பறிச்சிருப்பேங்க. ஒட்டச்சந்திர மார்க்கெட்டு 200 300ங்கிற அளவுக்கு ரேட்டு போச்சு அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் பவானி மார்க்கெட்டில் இருக்கிறவங்க தான் நம்மளது வந்து காய் ஒடிச்சிட்டு போனாங்க. அதிகபட்ச விலையே 20 தான் கொடுத்தாங்க. தனி மரம் தோப்பாகாதுங்க. ஒரு மரத்தை வச்சுட்டு நம்ம மார்க்கெட்டை ஏறி இறங்க முடியாது. அதனால் நம்ம வீட்டு யூஸ்க்கு போக மீதி வந்த விலைக்கு கொடுத்துறதுங்க. அப்படியே வீட்டுக்கு கருவேப்பிலை ஒடிக்கலான்ட்டு போனேங்க. அங்கே போய் பார்த்தா எல்லாம் பனிக்கு கருகுன மாதிரியே இருந்ததுங்க. அப்புறம் தேடி பிடிச்சி ஒரு நல்ல கருவேப்பிலையாக செங்காம்பு தலைங்க. அது ஒரே ஒரு இடத்துல மட்டும் நல்லா இருந்துச்சுங்க. கருவேப்பிலை பொரிச்சதுக்கப்புறம் அப்படியே தேங்காயெல்லாம் தோப்பில் இருக்குங்க. தோப்பு இல்லைங்க, இதில் ஒரே வரிசையாக வச்சுருக்குறேங்க. ஒரு 20 30 மரமாட்டை. அது மழையை நம்பி தாங்க அது உயிர் வாழ்ந்துட்டுருக்குது. தண்ணியே அதுக்கு சரியாக விட்றது இல்லைங்க. இருக்கிற தண்ணி நம்மளுக்கு வாழைக்காட்டுக்கே பத்தாதுங்க. அதனால் கீழே விழுந்து கிடக்கிற தேங்காயெல்லாம் பொறுக்கிட்டுங்க அப்படியே சப்போட்டாலாம் பொரிச்சிட்டு வீட்டுக்கு வந்துட்டேங்க. நம்ம தோட்டத்துலேங்க 2 சப்போட்டா மரம், ஒரு மாமரம், 2 சாத்துக்குடி மரம், அப்புறம் 4 பப்பாளி மரம், ஒரு நார்த்தங்காய் மரம், ஒரே ஒரு நாட்டு கொய்யா மரங்க. இது எல்லாமே எந்த ஒரு பராமரிப்பும் இல்லாமல் பழங்களை மட்டும் அள்ளி அள்ளி கொடுத்துட்ருக்குதுங்க. இந்த வார அறுவடை இயற்கையின் கொடைங்க. நன்றிங்க.